வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். கரையான் ஒழிப்பு முறை டெர்மைட் ட்ரீட்மெண்ட் வீடு கட்டி 1 மாதம் கம்ப்ளீட் ஆணுச்சு. பட் கரையான் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அவங்க பண்ணாமட்டதுனால ஒரு 10 நாள்லேயே பார்த்திங்கன்னா கரையானுங்கிறது வந்தனால இங்கே லோக்கல், அதாவது இன்றைக்கி நம்ம சர்வீஸ் கரூரில் தான் பண்ணிகிட்ருக்கோம். கரூரில் இருந்த லோக்கல் கம்பெனியை கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. பட் அது கூப்பிட்டு பண்ணி கம்ப்ளீட்டாக இன்னர் அவுட்டர் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணதும் அது ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் நான் பல கட்டமாக பல வீடியோ காலில் ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் கண்ட்ரோல் வச்சு தான் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிஷனோ ப்ளம்பரோ வச்சு நம்ம பண்ணோம்னா இது இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ அவங்க அந்த மாதிரி தான் இந்த வீட்டுக்கு பண்ணி கண்ட்ரோலே ஆகாதனால மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பார்த்தா நம்மளுக்கு கால் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் பார்த்திங்கன்னா கரூர். ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா டெர்மைட் ட்ரீட்மெண்ட் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சுன்னா அடுத்து 10 வருஷத்துக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த வீட்டில் 1 மாதத்தில் 2வது டைம் நம்ம டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னா அந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி பண்ணது வேஸ்ட்டாக போச்சு. ஏன் வேஸ்ட்டாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லோக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக பண்ணாதவங்களை கூப்பிட்டு நாங்களும் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வீட்டையும் ஓட்டையை போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து விட்டு எல்லாமே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரையானுங்கிறது அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு பார்த்து ரொம்ப மன உளைச்சலாகி தான் அப்புறம் நம்மளுக்கு கால் பண்ணாங்க. சார் எங்கள் வீட்டுக்கு பண்ணணுன்ட்டு நம்ம இன்றைக்கி சர்வீஸ் பார்த்திங்கன்னா கரூரில் இன்னர் அவுட்டர் கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம சீல்டு பண்ண போகிறோம். பார்த்தோன்னா தெரியும், வீடு கட்டி புது வீடு தான், பழைய வீடு கிடையாது. ஒரு மாதம் ஆன வீடு தான். கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னரில் பார்த்திங்கன்னா எவ்ரி 1 ஃபீட்டுக்கு ஸ்கெட்டிங் மேலே நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி நிலவு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எவ்ரி நிலவு சைடு எவ்ரி 3 ஃபீட்டுக்கு ஒரு ஹோல்ஸ் ஃப்ரேம் சைடு, நிலவு ஃப்ரேம் சைடு போட்டிருக்கோம். ஸோ இதில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சில்டிங் ஒர்க் தான் போகுது. அது ஃபினிஷிங் ஸ்டேஜில் வரப்போகிறதுனால அது வீடியோ போடலாம். நான் இப்போ கெமிக்கல் இன்ஜெக்ஷன் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ண வீடியோ தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் தேவைப்பட்டால் பெஸ்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்டை வச்சு தான் பண்ணிக்கணும். தெரியாதவங்க இவங்க பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நம்ம வீட்டில் கரையான உண்மையிலே சொல்கிறேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களுக்கு மேலும் மேலும் மன உளைச்சல் தான். ஏன்னா மன உளைச்சல் இல்லாமல் ஒரு வீட்டில் எத்தனை டைம் நம்ம ட்ரில் அவுட் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஒரு டைம் பண்ணுறதே ஒரு புது வீட்டுக்கு ஒரு டைம் ட்ரில் அவுட் பண்ணுறதே பெருசு. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது சரியில்லைன்ட்டு, ஏன்னா ட்ரீட்மெண்ட் மாற்றி தான் அவனுக்கு வேறு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணிட்டு போனாங்கன்னா அது சரியில்லைன்னா, ரெண்டாவது நம்ம ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுமோ அது கம்ப்ளீட்டாக இன்னர் அவுட்டர் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணால் தான் அது சால்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தேன் தெரியும், உட்டன் சைடு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி வாட்டர் ஃபாட் எல்லாமே பார்த்திங்கன்னா 5M பிட்டில் போட்டு ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். நான் இந்த வீட்டை விசிட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா முதல்ல பண்ணவங்க எதுவுமே பண்ணல. அதாவது அங்கங்கே ஹோல்ஸை போட்டிருக்காங்க, கெமிக்கல் அடிச்சிருக்காங்க, அது பிர்லா ஓட்டை வச்சு சீல்டு பண்ணியிருக்காங்க. உள்ளே கெமிக்கல் இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அது எதுவுமே பண்ணல. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுமாதிரி வாட்டர் ஃபுல்லாலாம் ஹோல்ஸே அவங்க போடல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 5M பிட்டில் போட்டு கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி உட்டுமக்கு வச்சு சீல்டு பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் தேவைப்பட்டால் யுவாஸ் பெஸ்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர். டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நிறுத்தி பண்ணுங்கள். ஏன்னா அவசரப்பட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு சேரும். ஏன்னா இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா நானும் பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், பண்ணுங்கள். அந்த கம்பெனியால் ஒரு ப்ராப்பரான கம்பெனியாக இருந்தால் பண்ணுங்கள். தெரியாத ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து ஓட்டு போட்டு கம்ப்ளீட்டாக ஹோல்ஸும் போட்டது இல்லாமல் அந்த சர்வீஸும் கெட்டு நம்ம அந்த கம்பெனி பண்ணது ஒன்றும் சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறவங்க யாருன்னு நம்ம சர்ச் பண்ணி கூப்பிட்டு 2 பேமெண்ட் டபுள் பேமெண்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், ஒரு எக்ஸ்பர்ட் நல்ல கம்பெனி எக்ஸ்பர்ட்டில் வச்சு இது பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. அதனால தான் சொல்கிறேன், எவ்ரி 1 ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இந்த ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க விட்டது. எனக்கு என்ன கெமிக்கல் விட்ருக்காங்கன்னு எனக்கே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த மாதிரி ஏதோ சுண்ணாம்பை கரைச்சி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு போயிருக்காங்க. இப்போ நம்ம ப்ராப்பராக பார்த்திங்கன்னா நம்ம பண்ணது எதுவுமே தெரியாது. நம்ம பண்ணது இங்கே தான் பண்ணியிருக்கோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம கெமிக்கல் இன்ஜெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டாக ஹோல்ஸ்லாம் வீட்டில் போட்ட ஹோல்ஸ் ஆகட்டும், சைடு வால் போட்ட ஹோல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சீல்டு பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு கரையானுங்கிறது வராதுன்னு சொல்லியிருக்கேன். கன்ஃபார்மாக வராது தான். அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5M பிட்டில் போட்டு தான் கம்ப்ளீட்டாக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம சீல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் சைடு ஆகட்டும், ட்ரெஸ்ஸிங் கப்போர்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணி எல்லாமே சீல்டு பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டியான சர்வீஸை தேர்ந்தெடுத்து பண்ணிக்காங்க. ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது, 2 ரூபா கம்மியாக இருக்குது, 1 ரூபா கம்மியாக இருக்குதுன்னு போனீங்கன்னா அந்த சர்வீஸ் குவாலிட்டியை தகுந்த மாதிரி தான் இருக்கும். விட்டு உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கிடைக்காது அந்த ரேட்டில். அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஒரு டைம் பண்ணாலும் பக்காவாக ஒரு 10 வருஷத்துக்கு விட்டுறணும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கணும் சர்வீஸ். நம்ம அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம பண்ண வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறீங்க. யூடியூப்பில் அவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம்.
ஒவ்வொரு வீடு பண்ணுறப்பையும் ஒவ்வொரு விழிப்புணர்வு கொடுத்துட்டே தான் இருக்கேன். பார்த்து நிறுத்தி நிதானமாக யோசித்து கம்பெனியோட ப்ரொஃபைல் என்ன அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அப்படி இருந்து கூட ஒரு சிலவங்க தெரியாதவங்க அப்போ இதை மாட்டிக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டபுள் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த வீட்டுக்காரங்களே பார்த்தா தெரியும் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. ஏன்னா ஒரு வீட்டை வந்து 2 டைம் வந்து ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணால் அது அவங்களுக்கும் சங்கடம் இல்லை. ஏங்க மேடம் இப்போ இந்த மாதத்தில் எத்தனை டைம் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க? 2ஆவது டைம் பண்ணுறீங்க. 2ஆவது டைம் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு லோக்கலில் கரூரில் கூப்பிட்டு பண்ணிக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு விட்ருக்கீங்க. இப்போ அவங்க பண்ணதுக்கு நாங்கள் பண்ணதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியுதா? கண்டிப்பாக. அவங்க அவங்க ஒரு 1/2 மணி நேரத்தில் பண்ணி முடிக்கிற வேலையை இப்போ அவங்க 1/2 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சாங்க. இன்னைக்கு நம்ம காலையில் ஆரம்பிச்சு இப்போ சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பண்ணாத ஒர்க்கும் நீங்கள் வந்து அந்த ஹோல்ஸில் ப்ராப்பராக சாக் பீஸ் போடுறதுலேருந்து எல்லாமே அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுலேருந்து மருந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து முதலே வந்து கூப்பிட்டுருந்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியாதனால ஏமாந்துட்டீங்க. சரி, இன்னி ஒரு வீடு கட்ட போவீங்க, அப்போ கட்டுறப்ப நம்ம நம்பரை ஞாபகம் வச்சு கூப்பிடுங்க. எனக்கு கஸ்டமர் இப்போ நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க, நான் அவங்க வீடியோ நான் காமிக்க முடியாது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மாடல் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா 5 மம்பிட்ட போட்டு கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஏரியாவில் பண்ணியிருக்கோம். கபோர்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உட்டுமக்கு வச்சு சீல்டு பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கால் பண்ணுங்கள். உங்கள் கனவு வீடு வந்து கரையானில் ஆக்கலாம். ஒரு டைம் ட்ரில் பண்ணி இன்ஜெக்ஷன் 10 வருஷம். இடையில ஏதாவது கம்ப்ளைண்ட் வருதா கால் பண்ணுங்கள். வந்து அப்படியே வந்து நாங்கள் பார்த்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.